ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே இது வந்து எங்கள் ஊர் சந்தையில் வாங்கினது. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் புதன்கிழமை சந்தை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு எப்படியும் ஒரு 1 வீக் கிட்ட இல்லை 5 days கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வச்சு வறுவலும் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிபியும் நான் போடுறேன். வெண்டைக்காய் கருணக்கிழங்கு வந்து அரை கிலோ 30 ரூபாய் எவ்வளவோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெண்டைக்காய் 1/2 கிலோ வாங்கினோம். வெண்டைக்காய் 1/2 கிலோ 30 ரூபாய். நீங்கள்லாம் சந்தையில் போய் காய்கறி வாங்குவீங்களா இல்லைன்னா கடையில் வாங்குவீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் வந்து பிரஜன் குட்டிக்கு சாப்பாடு அடிக்கடி பீட்ரூட் சாதம் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பீட்ரூட் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் கிலோ 40 ரூபா. 1 கிலோ வாங்கினா ஒரு 1 வீக்குக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது வாங்கிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. பட் இருந்தாலும் போதும், வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டாலே சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல காய்கறிலாம் சந்தையில் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கியாச்சு. இது அடுத்தது கேரட் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பார்த்தீங்கன்னா அதுவும் 1/2 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அது 1/2 கிலோ 60 ரூபா, 50 ரூபாயோ 40 ரூபாயோ ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஞாபகம் இல்லை, 40 ரூபா தான். அப்புறம் இது வந்து சௌச்சவ். இதுவும் பிரஜன் குட்டிக்கு சாப்பாட்டில் பருப்பு போட்டு சௌச்சவ் வேக வச்சு கொடுத்தோம்னா நல்லது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. அதனால அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ வாங்கினேன் சாம்பார் வைக்கிறதுக்காக. அப்புறம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆமாம், நீங்கள்லாம் காய்கறி எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்களான்னு தெரியல. எங்கே வாங்குவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் சொரக்காய், இவ்வளோ பெரிய சொரக்காவும் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் நீர்க்காய் ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருக்குது. சரி, நீர்க்காய் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே சொரக்காய், பூசணிக்காய் இல்லைன்னா பீக்கங்காய் கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு 10 ரூபாய்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன் அடிக்கடி. நீங்கள் அதாவது கருவேப்பிலையை வந்து நல்லா அரைச்சி அதில் லெமன் பிழிஞ்சு மிளகுத்தூள் போட்டு குடிச்சிருவேன். சரி, பெரிய வெங்காயம் இல்லை, பெரிய நெல்லிக்காய் இருந்தாலும் அந்த கருவேப்பிலையோட போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். அதில் கொத்தமல்லி, புதினா போட்டும் ஜூஸ் குடித்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த யூடியூப்பில் கோல்டு வினரை காமிக்கலாமான்னு தெரில, அதனால் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய். அப்புறம் வெள்ளை உளுந்து, இது அரிசி மாவு ஆட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வெள்ளை உளுந்து வாங்கியாச்சு. தேங்காய் ஒன்று 45 ரூபாய். தேங்காய் விலை ஏகப்பட்ட விலை ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் புரியலை. தேங்காயோட ரேட்டு 20 ரூபாய்க்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. தேங்காய் ரேட் அதிகம். உங்கள் ஊர்லலாம் தேங்காய் ரேட் அதிகமாக இல்லை கம்மியாயிடுச்சான்னு சொல்லுங்கள். தக்காளி வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கிலோ 30 ரூபாய். 3 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அது எப்படி சரியா இருக்குமான்னு தெரியல, உள்ள நல்ல தக்காளியா இருக்குமான்னு. அதனால இது மொத்தமாக கவர் போட்டிருந்தனால நான் தனியாகவே வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மொத்தமாக வாங்கி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டா, ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு ஒரு 1 வீக்குக்கு கூட அப்படியே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டாக இருக்கட்டும், இது பீட்ரூட்டு எல்லாமே அது பாட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் என்னதான் பேக் பண்ணி வச்சாலும் 2 நாள் 3 நாளைக்கு மேல தாங்க மாட்டுது. கொத்தமல்லி புதினா எல்லாம் ஒரு மாதிரி ஆஹ் அது எப்படி ஒரு மாதிரி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தா கூட. உங்க வீட்ல எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்றது ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பச்சை மிளகா காம்பு கிள்ளி டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். காய்கறிலாம் கூட எதுவும் ஒரு 1 வீக்கு கூட எதுவுமே ஆக மாட்டுது, அதனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கருணக்கிழங்கு வெங்காயம் அதெல்லாம் நான் வெளியே வச்சிருவேன் கூடையில. ஆமாம், எப்பயும் கருணக்கிழங்க வந்து இதுக்குள்ளே வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கிழங்கு ஐட்டமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கா இருக்கட்டும், சில பேர் உருளைக்கிழங்கு கூட ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. பட் உருளைக்கிழங்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியவே வச்சிடுறது கருணக்கிழங்கு. அதில் புளிக்குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு. அதே மாதிரி மோர் குழம்புக்கு இது வறுவல் பண்ணி சாப்பிட்டோம்னா, வேக வச்சு வறுத்து சாப்பிட்டோம்னா, ஃப்ரை பண்ணி ஃபிஷ் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்புக்கு கூட. சேப்பங்கிழங்கு வாங்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பக்கிழங்கு வாங்கலை, இல்லைன்னா சேப்பக்கிழங்கு வறுவல் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரெசிபி போடுறேன். அப்புறம் நான் சுண்டல் பிரியாணிலாம் பண்ணேன், பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. பண்ணி பார்த்தீங்களான்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காய்கறி வாங்கி இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே டைம் சரியாயிருச்சு. இந்த மார்க்கெட் போயிட்டு வந்தாலே இதுக்கான டைமே கரெக்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை முதல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. முதல்லாம் ஒரு ஃப்ரீயாக இவ்வளோ காய் வாங்கிட்டு கருவேப்பிலை கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் எந்த கடையில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? அப்படி நீங்கள் ஏதாவது கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கார அண்ணாக்கு பெரிய ஒரு நன்றியே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி முதல்ல அப்படிதான், எல்லாரும் ஏதாவது ரொம்ப காய்கறி வாங்கினா கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, கொத்தமல்லி. இப்போல்லாம் யாருமே கொடுக்க மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து 10 ரூபா. உங்கள் ஊரை பக்கம்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, இல்லை நீங்களும் 10 ரூபாய்க்கு எல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்குறீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இது மிச்சம் ஃபஸ்ட்டு இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அப்போயே ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் 2 நாள். அதனால நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஜூஸ் போட்டு நல்லா மிளகு தூள் போட்டு குடிச்சிங்கன்னா ஹேர் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, அதை வந்து டோட்டலாக கம்மி பண்ணதே எனக்கு இந்த கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரஜனுக்கு இருமல் வந்துருச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சளி பிடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. குழம்பு மிளகாய் சரி நல்லா வெயில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது நல்ல இது வந்து தோட்டத்து மிளகா, எங்கள் ஊரில் தோட்டத்தில் விளைஞ்சது. அது அவங்க அந்த அம்மா எப்பயுமே கொடுத்துருவாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு கடையில் அது என்னமோ கடையில் வாங்கினா கொஞ்சம் கலப்படமாக இருக்குன்னு சொல்கிறனால சரின்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற மிளகா வாங்கி நல்லா காய வச்சிடுறது ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன், வந்துட்டு இங்கே வந்து காய வச்சிடுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லி ஃப்ரெண்ட்ஸ், தனியாவும் அதே மாதிரி தான். இதுவும் நல்லா காய வச்சு எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தோட்டத்துக்காரவங்க கொண்டு வந்தது தான். தனியா கூட படி அளவு இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிலோ கேஜி கணக்கு இல்லாமல் ஒரு படி அந்த மாதிரி வாங்கினேன் தோட்டத்துக்காரவங்கள்ட்ட. இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அப்புறமேட்டுக்கு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் சோம்பு, மிளகு, வெந்தயம் எல்லாத்தையுமே காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக காய வச்சுட்டு
அப்புறம் நான் எல்லாத்தையும் பொருள் எல்லாம் வறுக்கணும். வறுக்கும் போது நான் காமிக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த வரலி மஞ்சள் போடணும், பெருங்காயம் போடணும், அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி போடணும். உங்கள் ஊர் பக்கம் கருவேப்பிலை கூட வறுத்து போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி நீங்கள்லாம் சோம்பு சேர்ப்பீங்களா, அரிசி சேர்ப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இதுதான், அதனால் நான் இப்படி தான் எப்பயுமே வறுத்து அரைச்சி வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சி வச்சிட்டோம்னா எப்படியும் எனக்கு ஒரு ஒரு 4 மாதத்துக்கு வரும். இல்லைன்னா சப்போஸ் ஊருக்கு போயிட்டுனா ஒரு 5 மாதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாத்தூள். இப்போ ஃபுல்லாக நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக நல்லா காய்ஞ்சாதான் வெயில் எல்லாம் அக்னி நட்சத்திரம் நாங்கள் அப்போல்லாம் மழை வந்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. மழை வர காலத்தில் இப்போ வெயில் அடிக்குது. கால சீர்தோச நிலையே மாறி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் எல்லாம் நல்லா காயுதுங்களா. இதுக்கப்புறம் இதை எடுத்து வறுத்து பொடி பண்ண வேண்டியதான். இல்லை ஏதாவது ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அது இங்கே வீட்டுக்குள்ளே வந்து முன்னாடி ஒரு 11 மணிக்கு மேலே தான் வெயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்போ தான் சரி நம்ம இப்பயே காய வச்சிட்டோம்னா நிழல் இருக்கும் போதே வெயில் வர நேரம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வெயிலில் போய் நிற்கணும். அப்போ வெயிலில் நின்னா நமக்கு மண்டை காஞ்சு போயிடும். அதனால வெயில் வர்றதுக்கு முன்னாடியே காய வச்சுட்டோன்னா பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.